வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் பிளாக் எக்ஸ்ப்ளோர் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, இந்த கேம் பேர் தான் பிளாக் ஃப்ரூட். நம்ம இந்த கேமில் ஃபுல்லாக கிரைண்ட் பண்ண போகிறோம். இதுதான் நான் விளையாட போகிற செகண்ட் டைமு. ஃபஸ்ட் டைமில் நான் 60 லெவல்ஸில் தான் இருந்தேன். இந்த தடவை நான் கிரைண்ட் ஃபுல்லாக அடித்து மேட்ச் லெவல் மட்டும் ரீச் ஆக போகிறேன். அதுக்கப்புறம் நான் என்னென்ன மிஸ்டேக்லாம் பண்ணேன்னா அது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கிரைண்ட் அடிக்கலாம். பட் ஆனால் அநேகமாக 15 லெவல் ஆர் சம்திங், எனக்கு என்னன்னு தெரில. நான் செகண்ட் ஐலாண்டில் போனதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்படியே உங்களுக்காக அப்படியே 2x ஸ்பீடில் உங்களுக்கு காமிக்கிறேன். சரி, உங்களுக்காக நான் கட் பண்ணிட்டேன் பாதி இது. இப்போ நேமாக இன்னும் 5 ஓகே 10 லெவல் மட்டும்தானே போல். ஓகே, இப்போதைக்கு நான் நேமாக ஸ்வாடு வாங்கலாமா வேணாமா? சரி வாங்க வேண்டாம். ஓகே, டக்குன்னு பிளாக்கு இதில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். பிளாக் ஃப்ரூட் டீலு, ராக்கெட்டு, ஸ்பின்னு, வெஸ்ட்டாக இருக்குது. வெயிட் பண்ண, என்னமோ பார்த்தேனே ஸ்டார்ட். ஈகிளா? ஓகே, என்ன ட்ராங் போயிடுச்சு. அவ்வளோதான், இது டம்மி தான். அவ்வளோதான், சரி அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஓகே, நம்ம இப்போ ஜங்கிள் போகலாம். ஸ்டாக்ஸ் போட்டுடலாம். 10 இது. ஓகே, இப்போ அநேகமாக நெக்ஸ்ட்டு ஜங்கிள் போட் ரீடர்கிட்ட வாங்கிக்கலாம். ஓகே, நீச்சல் அடிக்கலாமா? பரவாயில்லையே. டக்குனு ஓகே இருங்க, ஒரே நிமிஷம். ஜங்கிள் ஓகே, ஜங்கிள் தான். ஓகேங்க, உங்களுக்காக கட் பண்ணி இப்போ ஜங்கிளுக்கு வந்தாச்சு. இப்போ நான் ஃபஸ்ட்டு வேலையாக இந்த ஃப்ரூட் வாங்க போகிறேன். அதுதான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ டக்குன்னு போய் அதுதான் வாங்க போகிறேன். ஓடுறா டக்குனு ஆமாம், என்ன பட்டனா வாங்கு? எது 50 லெவலுக்கு மேலேயா? இது நம்மளுக்கு தெரியாதே. ஓகே, சரி 50 லெவல்னு சொல்கிறான். சரி கிரைண்ட் அடிப்போம், வேறு வழி. ஓகே கைஸ், வாங்க கிரைண்ட் பண்ணி 50 லெவல் வந்ததுக்கப்புறம் நம்ம இருக்கலாம். இப்போ கிரைண்ட் அடிக்க போகிறோம். மங்கீஸ் ஓடு. யாரையா என்ன? இலை அது சாண்ட் ஃப்ரூட்டு தான் இல்லை? சூப்பரா. எதுக்காக ஹாய் சொன்னேன். அதுக்கப்புறம் லெவல் எத்தனைன்னு கேட்டான். நான் 10 லெவல்னு சொன்னேன். அதுக்கு இப்போ என்ன சொல்கிறான் பார்ப்போம். கேனே கண்டிப்பாயா நீ ஹெல்ப் பண்ணலாம். கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணேன். ஓகே மனப்படம். யார் அந்த பிங்க் கோட்டு? சப்ரீசி கோவா? அநேகமாக ஹிந்திக்காரன்னு நினைக்கிறேன். ஓகே, லெவல் 20 அப்போ பிபி. ஆமாம்ல, ஜங்கல். அநேகமாக நான் ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு இங்கே நடந்தது ஃபுல்லாகவே வேஸ்ட்டுக்காகதே. நான் இவங்களோட சேர்ந்து வேஸ்ட்டான வேலைகள் தான் பண்ணியிருந்தேன். இதில் அட்லீஸ்ட் உட்காந்து கிரைண்டாவது பண்ணியிருக்கலாம். அதுக்காக உங்களுக்காக கட் பண்ணி காமிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இங்கே வேஸ்ட்டு தான்ட்டு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் இப்படி கிரைண்ட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் திடீர்னுட்டு ஒரு சவுண்டு கேட்டுச்சு. இந்த மங்கியை சைடு அடித்து முடிச்சுட்டு பார்க்கலான்ட்டு அடிச்சு கிடந்தேன்.
அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் மெயின் ரூம் பார்த்தேன். அந்த சைடு தான் சவுண்டு கேட்டுச்சுன்னு பார்த்தா என்னமோ அதே மாதிரி இருந்துச்சா, சரி போய் பார்ப்போன்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் அங்கே பார்த்தா ஆளை காணோம். அதுக்கப்புறம் கீழே பார்த்தா இவங்க இது சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. சரி யார் ஃபைட் பண்ணுறா, யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்த்தேன். யாருக்கு யார் போட்டின்ட்டு சன் ஃப்ரூட்டா இல்லாட்டி என்னமோ ப்ளூ கலர் ஃப்ரூட்டோ என்னமோ ப்ளூ ஃப்ரூட்டான்னு பார்ப்போம். யார் 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 ஓ மை காட், யார் ஜெயிக்க போகிறா, யார் யார் ஓ மை காட், இது ரொம்ப போயிட்டுருக்கு. யார் ஓ பிங்க் கலர் கோட் தான் ஜெயிச்சது, ப்ளூ ஃப்ரூட் தான் பவரோ போல். ஓகே மீண்டும் கிரைண்ட் பண்ணலாம். ஆனால் என்ன கொஞ்சம் லேட் ஆகுது அதிகமாக. சரி உங்களுக்கு அவன் மீண்டும் ஒரு 2x ஸ்பீடு போட்டுடலாம். சரி ஒரு சிறகு நிமிடத்தில் பார்க்கலாம். ஓடுறா ஸோ கேட்குதா? ஓகே கேட்குது. ஓகே இதில் போட்டு அடிக்கலாம் கைஸ் மீண்டும் கிரைண்டிங்கு. ஓகே அதாவது இது வந்து நான் செகண்ட் டைம் பண்ணுறேன். அதாவது ஃபஸ்ட் டைம் ரெக்கார்ட் பண்ணுறப்ப அது தப்பாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் இது பார்த்ததுக்கப்புறம் தெரிஞ்சு வாய்ஸ் ரெக்கார்டே நான் அமுத்தாமல் அவ்வளோ நேரமாக பேசி கிடந்தேன். காலை கொடுமைன்ட்டு இப்போ தான் நான் இந்த கவனித்து பண்ணுறேன். சரி கிரைண்ட் பண்ணலாம், வாங்க வாங்க வாங்க. பட் ஆனால் நான் இப்போவே அந்த சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்க மாட்டேன். அது எப்போ வருதோ அப்போ மட்டும்தான் கேட்பேன். இல்லாட்டி உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஓட்டி விட்டு பார்த்துருவீங்க. அதே மாதிரி தயவுசெய்து கைஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம இது ஃபஸ்ட். ஓகே ஓகே வாங்க வாங்க வாங்க. அந்த சவுண்டு மட்டும் எடுத்துக்காங்க, அது வளரும். ஓகே வெயிட் பண்ணி என்ன யாரெல்லாம் வச்சுருக்கான் இல்லை எனக்கு புரியல. என்ன பறக்கிறான், அது என்ன ஃப்ரூட்னு தெரியலையே. எம்மாடி ஓகே அங்கே எவனோ போனால் பார்ப்போம். ஓடுறான் பட்டனே. ஐயோ இது வேறு அமுத்தணும்னு என்னன்னு. அதுக்கப்புறம் கைஸ் அந்த இது கேள்வி அந்த இது வரப்போ தான் கேட்பேன்னு சொன்னேன்ல, அது இந்த இது தான். அந்த பட்டன் என்னன்னு மட்டும் சொல்லுங்க ப்ரோ. இந்த இது அது எனக்கு டவுட்டு. வெயிட் பண்ணி என்ன சொல்கிறான். நோவே ஐ காட் சவுண்டுனா இல்லை சவுண்டுனா என்னது, வாட் இஸ் சவுண்டுன்னு கேட்டேன். அவன் என்னமோ ஃப்ரூட்டு மாதிரி காமிச்சான், அதுவும் சவுண்டு மாதிரி தான் இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்ட்டு சரி போகலான்னு பார்க்குறப்ப திடீர்னு போட்டான் பாருங்கள். அது என்னன்னு தெரியல, இன்னொரு ஃப்ரூட்டோ. ஆனால் இது நான் பார்த்துருக்கேன். எங்கேருந்து அந்த கேட்பீங்க, அது எங்கன்ட்டு சில பேத்துக்கு மட்டும்தான் தெரியும். அதாவது அனிமி பார்த்தவங்களுக்கு. இது வேறு காப்பி கிரைண்ட் பண்ணுவாங்க இல்லையே. சரி வரலாம், சரி கிரைண்ட் பண்ணலாம் வாங்க. அதாவது பார்த்து இதில் 2x ஸ்பீடுன்னு சொல்லுவேன், ஆனால் ஆக்சுவலி இதில் மட்டும்தான் இருக்கும். பிகாஸ் ஐ டோன்ட் நோ வாட் வெயிட் பண்ணி எப்படி நான் 15 லெவல் அதுக்குள்ளே போனேன். இல்லை எப்பட்றா. சரி நெக்ஸ்ட்டு குரிலா. இவ்வளோ பெரிய பிரிட்ஜு ஆமாம் எதுக்கு பிரிட்ஜு சொன்னேன். இது கப்பல், இவ்வளோ பெரிய கப்பல். நெக்ஸ்ட்டு நானும் இதே மாதிரி போகிறேன். ஏலே எங்கடா எங்கே மட்டும் வருது. ஏடே பார்த்துடா, கப்பல் அதுக்கு நோங்கிருக்கும். கொரிலா அடி அச்சாச்சு. தண்ணியில் விளையாட்டான். எங்கே அழகான். ஓ இங்கே இருக்கானா. கொரிலா ஹெல்த் ஐயோ சோப்போரா. ஐயோ நான் மாடி இப்படி வச்சடிக்கிறான் உமாங்குத்து மாடி.
பயங்கரமான ஆளாக இருப்பானோ போய் இவன் டேய் வராதடா அப்படா. சரி வந்தது தான் வந்துட்டேன் மானே ஒன்று இச்சடிக்கிறேன் இங்கடா வந்து போடு அடி 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 பொட்டடி இப்படி அடி அப்படி அடி போடா போடா. அதுக்கப்புறம் ஒருத்தன் இருக்கான் இதே இதில் இந்த ஐலாண்ட்லேயே அவனை பற்றி அதோ அவன்தேன் இந்த கிரீட் வச்சுருக்கான்ல அவன்தேன். அவன்கிட்ட ஃபஸ்ட் டைமாக விளையாடுறப்ப 10 தடவைக்கு மேலே செத்தேன். அதனால் அவன் வேணாண்டான்ட்டு நான் குரிலா வச்சு மட்டும் அதை லெவலப் எடுத்தேன். அதுக்கப்புறம் தேர்ட் ஐலாண்டில் அப்படி தான் போனேன். ஆனால் என்ன தேர்ட் ஐலாண்டோட லெவல் எத்தனைன்னு தெரியாமல் 40 மட்டும் போயிட்டேன் கடைசியில். அதுக்கப்புறம் தெரிஞ்சு 30 லெவலே போகலான்ட்டு 30 தான்ல எனக்கு தெரியும். சரி 30 தான் நினைக்கிறேன் சம்திங் என்னமோ. ஓகே அடிக்கலாம் போடா போடா. நெக்ஸ்ட்டு நேமாக கொரில்லா கிங்கு வச்சு இந்த தடவை வச்சு முத்துறோம். வாடா சண்டைக்கு வாடான்ட்டு. சூப்பர் நைஸ் சூப்பர் அடி 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 சூப்பர். ஹெல்த் ஐயா ஹெல்த் போச்சு எம்மாடியா வச்சடிக்கிறான் சைடு கேப்பில் பேசுகிறல வச்சடிக்கிறான் பாரு எம்மாடி நாசமாப்பா. ஸ்டாச் போடு ஹெல்த்து போடு டிஃபென்ஸ் போடு பிளாக் ஃப்ரூட்ஸ் போடு. எது பிளாக் ஃப்ரூட்ஸ் போடுறேன்னே தெரில. இது அந்த ஃப்ரூட்டுக்கான பவரு. பட் ஆனால் வேஸ்ட்டாக போச்சுன்னா அவ்வளோது. எதுக்கு போட்டேன்னு வேஸ்ட்டாக போயிடும். ஆனால் இந்த ஸ்டார்ட்ஸ் இது மட்டும் என் ஃப்ரெண்டு சொன்னேன். அதுக்கு மேலே நீயே விளையாண்டுட்டு தெரிஞ்சுக்கோடா போடான்ட்டு சமைச்சு விட்டான். ஒரு கஷ்டமாயிடுச்சு. ப்ளஸ் அசிங்கப்படுத்தி விட்டான். அதே அடி 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 வெயிட் பண்ணு. இப்போ நான் ஆமாம் நான் இப்போ லெவல் 16 தான் இல்லை எப்படி இங்கே 17 வந்துச்சு. என்னடா இது. ஓ நம்ம அடிக்கிற இதில் அதுலேயே தனியாக லெவல் இருக்கா. கீழே என்னமோ கிரவுண்ட் ஸ்லாம் 20 லெவலில் வரணுமா. ஓ அப்போனா அதோட லெவல் எடுத்தோன்னா என்னமோ மேஸ்ட்ரின்ட்டு என்னமோ மேஸ்ட்ரி தான்ல மேஸ்ட்ரின்னு நினைக்கிறேன். மேஸ்ட்ரி 20 எடுத்தோன்னா என்னமோ இன்னொரு பவர் அன்லாக் ஆகுமா போல். சரி 20வது லெவலு வந்தாச்சு. சரி போகலாம். அவனே தான் ஓடுறா ஒரு சுறாவளி கிளம்பியது. அதுக்கு மேலே எனக்கு பாட்டு தெரியாது சாரி. அடி 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 போடா கொரில்லா போடா. ஓகே போகலாம். வெயிட் பண்ணு. அந்த இது பறக்க வந்தான்ல இவனா என்னடா சாப்பிடுச்சிட்டான். 20வது லெவல் வந்ததுனால பிவிபி ஆன் ஆயிடுச்சா. ஆமாம் பிவிபினா என்னது. சரி அதையும் இந்த கமெண்ட்லேயே போட்டுருங்க. நம்மளுக்கு தெரில. அநேகமாக பிவிபின்னா அடிக்கிற இதுதான் நினைக்கிறேன். ஏற மாட்டான் படிக்கட்டில் தான் போகணுன்னு சொல்கிறாங்க போல். ஓகே கைஸ் மொத்தம் 3 இது இந்த பட்டனு அதுக்கப்புறம் அந்த சவுண்டு ஃப்ரூட்டின்னு சொன்னான்ல அது லாஸ்ட்டாக இது பிவிபிக்கு அப்படின்னு ஃபுல் மீனிங் சொல்லி விட்டுறேன். நல்லாயிருக்கும். அப்படியே அவங்களோட நேமையும் மென்ஷன் பண்ணி விட்டுறேன். ஓகேவா கைஸ். அப்படியே லைக்கு சப்ஸ்கிரைபு பண்ணிட்டு போங்க. நல்லதாக இருக்கும். புண்ணியமாக போகும். பண்ணாட்டி ஒன்றும் ஆகாது. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு இவங்களோட உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறப்ப டைம் வேஸ்ட் ஆயிடுச்சுன்ட்டு. அதனால மொத்தம் என்கிட்ட 37 செகண்ட்ஸ் வேஸ்ட்டாக போயிடுச்சு. அதாவது அந்த பாஸ் கொண்டிருக்கலாம். பட் ஆனால் இவங்களோட பார்த்துட்டு கடைசியில் போயிடுச்சு. ஸோ பை கைஸ். நாளைக்கு பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோ. நாளைக்கான்னு தெரில பட் ஆனால் பை.